பாதம் வணங்கி வேண்டிக் கொள்கிறேன். ஆமென். நல்லா பரிச்சது. சரிக்கா. போயிட்டேம்மா. வரேன்ப்பா. என்ன வேணும் உனக்கு? உங்களுக்கு தெரியாதா? தெரியாது. என்னங்க போயிட்டே இருக்கீங்க? வேற என்ன பண்ண சொல்ற? என்ன லவ் பண்ணுங்க. என்னால முடியாது. அப்ப பிரேயர் பண்ணுங்க. பிரேயரா? எதுக்கு? நீங்க லவ் தான் பண்ண மாட்டேன்ட்டீங்க. பிரேயராவது பண்ணலாம்ல? நான் மாட்டேன். அந்த பையன் மட்டும் பண்ணீங்க? அவனுக்கு பரிச்சை. எனக்கும் தாங்க. உங்க மனசுல நான் இல்லைன்னா பிரேயர் பண்ணுங்க, இருக்கன்னா விட்டுருங்க. உன் வேண்டல என்னன்னு சொல்லு. நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன். அவன் என் அளவுக்கு இல்லைனாலும் கொஞ்சம் அழகாத்தான் இருப்பான். நீங்க தான் எப்படியாவது எங்க புனிதமான கல்லை சேர்த்து வைக்கணும். அன்புள்ள ஆண்டவரே. ஏங்க தலையில கை வச்சு ப்ரே பண்ணுங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. உங்க மனசுல நான் இல்லைன்னா ஷோ. அன்புள்ள ஆண்டவரே, புதிதாய் உமது ஆலயத்துக்கு வந்திருக்கும் உமது மகனை ஆசீர்வதியும். அவருடைய காதல் உண்மையாக இருக்கும் பட்சம், நேர்மையாக இருக்கும் பட்சம், உமது மகனின் காதல் நல்வழிப்பட்டு மகன் விரும்பும் பெண்ணுடன் திருமணமாகி நற்தம்பதிகளாய் அவர்கள் வாழ ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். என்ன மன்னிச்சிருங்க. ஏன்? நான் உங்களை எவ்வளோ டார்ச்சர் பண்ணியும் நீங்க இவ்வளோ பொறுமையா எனக்காக ப்ரே பண்ணிருக்கீங்களே. உங்களை லவ் பண்றதுக்கு எனக்கு அருகதே இல்லைங்க. இப்பாவது புத்தி வந்துச்சு. ஆனா நீங்க எனக்காக உருகி ப்ரே பண்ணிருக்கீங்க. அந்த பிரேயர் நிறைவேறாம போனா உங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும். அதனால நீங்க கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காவது நான் உங்களை லவ் பண்ணி தாங்க. காலையில 5 நிமிஷம் தாண்டி லேட்டு, அதுக்கு போய் சூப்பர்வைசர் அப்படி திட்டுறான். ஆளும் மூஞ்சும் மூவர கட்டு. சரி, இது என்ன புதுசா? உன்னையும் அப்படிதான் திட்டுறானா அவன்? என்னெல்லாம் திட்ட மாட்டான். ஐயோ, ஓய் தண்ணிக்கண்ணு, என்ன தேடுற? என்னோட போனை காணுங்க. கேட்டது நானு. ஏங்க ரொம்ப ஒஸ்டான போனுங்க. சைனா செல்லு தானே? சைனா செல்லா இருந்தாலும் என் மைனாவை போட்டோ பிடிச்ச செல்லுங்க. ப்ளீஸுங்க, யாராவது எடுத்திருந்தா திருப்பி கொடுத்துருங்க. போன் வேணாலும் வச்சுங்க, அதுல இருக்க மெமரி கார்டு மட்டும் கொடுத்துருங்க. ஏன்? அதுலதான் உன் மைனா போட்டோ இருக்கு. அதோட மெயினான போட்டோ எல்லாம் இருக்குங்க. அப்படி என்ன மைனான போட்டோ? அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது. அப்ப போன் எங்க இருக்குன்னு எங்களாலயும் சொல்ல முடியாது. ஐயோ, அதுக்கு இல்லைங்க. இங்க வாங்க. அட வாங்க. பாத்துடி, காது கட்சித்தோட எடுத்துட்டு போறான். ஏன் கம்முனு இருங்க. நீங்க கேளுங்க. அடச்சி கருமு கருமு கருமு. அப்படி என்ன தாண்டி சொன்னா? ஏய், அவன் Dress இல்லாம குளிச்சத அவனே வீடியோ எடுத்து வச்சிருக்கான். கன்றாவி, இது வேற இனிமேல் வாட்ஸ்அப்ல சுத்தம். அத நம்மலாம் பார்த்துட்டு அவன் கற்புக்கு கலங்கம் ஆயிடும். நீ எத்தனை குத்துறதடி? நான் ஒரே ஒரு வாட்டி பார்த்து தந்துறேன். வாய் முடி பக்கி. போன் எல்லாம் இல்ல. ஏங்க இங்க தாங்க எங்கயாவது இருக்கும். ப்ளீஸ் யாரா போன் இருந்தா கொடுங்களேன். என் நம்பருக்கு ஒரு போன் பண்ணி பார்க்கறேன். இல்ல டச் ஸ்கிரீனே இல்லங்க. ஏங்க உங்க போன் கொடுங்களேன். அட ஒரு போன் பண்ணி தரேங்க, தின்ற மாட்டேன். என்னாச்சு? ஒண்ணு இல்லங்க, சுவிட்ச் ஆஃப் பண்ண வருது. தேங்க்ஸ்ங்க. போன் கொடு. சுவிட்ச் ஆஃபா? இருக்கட்டும், விட்டுக்குங்க. ரிங் போகுதே. அப்படிங்களா? என்னடி பாமாட்ட நெளிரா? நான் போட்டு போகலையே. இப்போ போகுது. இப்போ நீங்க பேட்டரி காலி போது விடுங்க. பரவாயில்ல, நாங்க சார்ஜ் போட்டுக்கிறோம். நான் ஏன் பேட்டரி சொன்னீங்க? நான் வந்துச்சுங்க. எப்போ வண்டில தாங்க விட்டேன். நான் போய் எடுத்துக்கிறேன். இல்ல நீங்க இல்ல, நான் கட் பண்ணிட்டேன். ஹலோ ஹலோ, ஒரு நிமிஷம். நான் எடுத்து தரேன். போன் எங்க ஓடுறீங்க? ஏய் தண்ணிக்கண்ணே நில்லு. ஹலோ. ஏய் தண்ணிக்கண்ணே நில்லு. நில்லு தண்ணிக்கண்ணே. ஏய் எக்ஸ்போர்ட் போறேன் பாட்டி உனக்கு கேட்டு. பஸ் எப்பவும் போன அங்கதான் வைப்பியா? ஒரு சேஃப்டிக்கு. சேஃப்டிக்கா? போன நெஞ்சு பக்கத்துல வச்சாலே ஆபத்துன்றா. நீ என்னடா அதுவும் சைனா பீஸ் அங்க வச்சிருக்கிற? ஏன் பாஸ்? சைனா பீஸ் சூடாச்சுன்னா வெடிச்சிடும், தெரியும்ல? பாத்துக்க, அப்புறம் யார்கிட்ட நம்பர் வாங்கியும் ரோஜன் நிலமா போயிடும். பாஸ் டேய் போன சொன்னேன்டா. ஹலோ, நான் தாங்க தக்ஷனா பேசுறேன். யாரு? உங்க லவ்வர் தக்ஷனாங்க. ஓ, இவன் ஒருத்தன் அனுசுப்பேன். சம்பாதிக்கிறதுல பாதியை குடிச்சே அழிச்சிடுற, மீதியும் உனக்கு சோப்பும் சாம்பு வாங்குறதுக்கு சரியாயிருது. இந்த நாத்தம் முடிச்ச வேலையை விடியானா கேக்குறியா? விட்டுட்டு என்ன கலெக்டர் உத்தியோகத்துக்கு போக சொல்றியா? ஏய், இந்த நாத்தம் முடிச்ச வேலையை பார்த்து தான் 2 பொட்டை பிள்ளைய வளர்த்து எடுத்திருக்கேன். அதை விட மல்லிகை வாங்கி வச்சிருக்கேன். நிறுத்து. ரொமான்ஸ் பண்ணதுனால தானே அவளே வந்தா. ஏய் இவளே, சம்பளம் வாங்கி வந்தியா? குடுக்குறாங்க, மாசத்துக்கு 2 சம்பளம். ஏ சின்ன குட்டி, சிந்தாம சாப்பிடுறா. அப்பா ஒரு பருக்க தானப்பா? ஒரு பருக்கையா? அப்படி சொல்லாதடா. இந்த ஒரு பருக்க ஏதோ ஒரு ஊர்ல யாரோ ஒரு விவசாயி நிலத்துல நெல்லா இருந்திருக்கும். அதை அறுவடை பண்ணும்போது வயல்ல விழுந்திருக்கலாம்ல, இல்ல களத்துல அடிக்கும் போது சிதறி இருக்கலாம்ல. அதுல எல்லாம் தப்பிச்சு மூட்டையில ஏறி ரைஸ் மில்லுக்கு போயிருக்கும். அங்க அவிச்சு அரைச்சி புடைச்சி இதுலயும் தப்பிச்சு கடைசியில அரிசி ஆயிருக்கும். அந்த அரிசிய உங்க அம்மா கழுவும் போது நழுவாம, வடிக்கும் போது தெரிக்காம
பதமா உனக்கு சோறாக்கி போட்டிருக்காங்க. இத்தனையும் தாண்டி உன் தட்டுக்கு வந்த இந்த ஒரு பருக்க வளர்ச்சிய போக்குனால குப்பைக்கு போகணுமாடா? அப்பா ஒத்த அரிசிக்கு இவ்வளவு பேசுறியப்பா. நீ ஒரு நாள் குடிக்காம இருந்தா நம்ம எவ்வளவு அரிசி வாங்கலாம்? நான் என்ன மப்பு ஏறவாமா குடிக்கிறேன்? என் கப்பு போறதுக்காக குடிக்கிறேன். மப்பு ஏற குடிப்பவர்கள் மிருக ஜாதி, உடல் கப்பு போக குடிப்பு வந்தான் மனித பா. ஜாதி. ஒருத்தர் சும்மா ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்றான். நான் கேளுப்பா. யாரா நீ? என்னடா வேணும் உனக்கு? உங்க அப்பா மாதிரி குரல் மாத்தி பேசினா நான் பயந்துருவேனா? அவ அப்பந்தாண்டா பேசுறேன். மாமா எப்படி இருக்கீங்க? உனக்கெல்லாம் இப்ப தெரியாதுடா. நீ ஒரு பொண்ணை பெத்து 20 வருஷம் கஷ்டப்பட்டு வளர்த்து பாடுறா, அப்ப தெரியும். அது என்ன பொண்ணு பெத்தவங்க எல்லாம் இதே சொல்றீங்க? கஷ்டப்பட்டு வளர்த்தீங்கன்னா அது உங்க கடமை. அது 20 வயசு வரைக்கும் தான். அதுக்கு மேல 60-70 வருஷம் நாங்க தானே பாத்துக்கிறோம். ஆமால்ல, 60-70 வருஷம் நாம தான் பாத்துக்கிறோம். நீ சொல்றதும் கரெக்டான பாயிண்ட்பா. போன கொடுப்பா. அவன் அதட்டி கேளுனா அவன் சொல்றதுக்குலாம் ஆமா போட்டுனுக்குற. இந்த பே, நீ இன்னைக்கு எனக்கு 32 தடவை ஃபோன் பண்ணிருக்க. நேரா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு வை, அடுத்த நிமிஷமே நீ உள்ளதான். தேவையில்லாம ஃபோன் பண்ணாத, அவளதான் சொல்லுவேன். சரி, என் மேல லவ்வே வராதான்னு சொன்னீங்க. அது ஏன் சொல்லுங்க? இனிமே ஃபோன் பண்ண மாட்டேன். உண்மையில இல்ல, எவன் மேலயும் எனக்கு லவ் வராது. அதையே காதல்ங்கிற வார்த்தையே எனக்கு பிடிக்காது. அது ஒரு பித்தலாட்டம், ஏமாத்து வேலை. அந்த வார்த்தைய கேட்டாலே முண்டோ இன்னொரு வார்த்தை காதல் பத்தி தப்பா பேசுனேன். ஏடி தெரியும் உன காதல் பத்தி? நான்ல காதலுக்காக உயிரே கொடுப்பேன். உன்ன மாதிரி ஒரு ஜடத்தை போய் லவ் பண்ணேன் பாரு. வெயிட் ஃபார். அம்மா ஒரு நிமிஷம்மா. யாரோ ஒரு பையன் உனக்கு போன்ல டார்ச்சர் கொடுக்கறான்னு சொன்னேன்ல, அவனுக்கு இப்ப போனை போடு. நான் புடின்னு பிடிக்கிறேன். நீயே பிடிச்சதியா? கண்மூடினால் ஏக்கம், இல்லவே இல்லை தூக்கம். வைரமுத்து கவிதை நீ, வயிறு வலிக்கு மறந்து நீ. குணத்தில் நீ ஒரு அன்னை தெரசா, மனத்தில் நீ ஒரு ஆட்சி மசாலா. இந்தியாவின் பிரதமர் இப்போதும் மோடி, நீதான் எனக்கு எப்போதும் ஜோடி. மூஞ்சி உடைக்கிறேன் வாடி. என்னமோ ஜடான, அப்புறம் எதுக்கு இப்படி எஸ்எம்எஸ் பண்ணி நிக்கிற? சாரிங்க, நான் ஏதோ கோவத்துல சொல்லிட்டேன். அப்புறம் நல்லா உட்காந்து யோசிச்சு பார்த்ததுல உங்களை மாதிரி காதலே பிடிக்காத ஒரு பொண்ணை காதல் பண்ண வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறதா காதலுக்கு நான் செய்யற மரியாதை தோணுச்சு. அதான். நீ காதலுக்கு மரியாதை கொடுப்பியோ மண்ணள்ளி போடுவியோ அதுவும் பிரச்சனை. ஆனா எனக்கு இனிமே போனோ எஸ்எம்எஸோ வரக்கூடாது. சரிங்க, வராது. ஆனா நீங்க வரணும். சாயந்தரம் 5 மணிக்கு பார்த்து. ஏன்? நான் உங்க கூட தனியா பேசணும். நான் வரமாட்டேன். அப்படியா? சரி, நான் அனுப்புற முக்க எஸ்எம்எஸ் உங்களுக்கு அவ்வளவு பிடிக்குதுன்னா நான் அனுப்புறேன். என்னங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சுங்களா? வாங்களே அப்படி உட்காந்து பேசுவோம். நான் உட்காரத்துக்கு வரல. இனிமே என் பின்னாடி சுத்தாதேன்னு சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். என்ன தொந்தரவு பண்ணாது. எக்ஸ்போர்ட்ல எல்லாரும் என்ன தப்பா நினைக்கிறாங்க. நீங்க தப்பு பண்றீங்க, அதான் தப்பா நினைக்கிறாங்க. நான் என்ன தப்பு பண்ணேன்? இவ்வளவு அழகா இருந்துட்டு என் மனசு கொள்றீங்களே. அது எப்படிங்க வர சிரிப்பையும் வெக்கத்தையும் அடக்கி வச்சுட்டு மூஞ்சி இஞ்சி தின்னாம வச்சிருக்கீங்க? என் மூஞ்சியே அப்படிதான். ஏங்க சாரிங்க எனக்கு இதுவும் ஒரு பழக்கம். மனசுல பட்டது தப்புன்னு சொல்லிடுவேன். எனக்கு கூட பாருங்க, உங்களை பார்த்தேன்னா மனசு பிடிச்சிருச்சு வந்து பட்டுன்னு சொன்னேன்ல. ஷோ, உனக்கு பெண்ணதான் வேணும். லவ்வே பிடிக்காது வராதுன்றீங்களே, அது ஏன்? சொன்னா என் பின்னாடி சுத்துறத நிறுத்துருவியா? சொல்லுங்க. அப்போ நான் +2 படிச்சுட்டு இருந்தேன். நான் தான் எங்கள் கிளாஸ் லீடர். எங்கள் ஸ்கூலுக்கு புதுசாக ஒரு பையன் வந்தான். நான் எங்கே போனாலும் என் பின்னாடியே வருவான். அவன் தொந்தரவை தாங்க முடியாமல் ஒரு நாள் அவன்கிட்ட கோபமாக தேவையில்லாமல் தொந்தரவு பண்ண ஹெச்எம் கிட்ட சொல்லிடுவேன். அதுக்கப்புறமும் அவன் தினம் ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருந்தான். ஆனால் கம்ப்ளைண்ட் பண்ண அவன் படிப்பு கெட்டு போயிருந்தேன்னு நானும் அதை ஹெச்எம் கிட்ட சொல்லலை. ஏன்னே தெரில, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவன் என்னை பார்க்குறதையும் என்கிட்ட பேசுறதையும் நிறுத்திக்கிட்டான். எனக்கும் அவன் மேலே விருப்பம் இருக்குங்கிறத அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஹெச்எம் கிட்ட சொல்ல மாட்டேன், வாங்கிக்க. நீ என் பின்னாடி சுற்றின மாதிரி நானும் அவன் பின்னாடி சுற்றணும்னு எதிர்பார்க்குறியா? இல்லையே. அப்புறம் ஏன் என்ன அவாய்ட் பண்ணுற? ஏன்னா உங்கள் அப்பா சாக்கடல்றாரு. அதனால் என்ன? போயும் ஒரு சாக்கடல் ரூம் பொண்ணியை லவ் பண்ணுறேன்னு என் ஃப்ரெண்ட்ஸில் என்னை கிண்டல் பண்ணுறானுங்க. அவன் சொன்ன தப்பு இல்லை, அதை கேட்டு அழுதுட்டு நின்னீங்கல்ல, அதான் தப்பு. அந்த நேரத்தில் நீங்க என்ன பண்ணிருக்கணும்? ஒருத்த வயிற்றுலையும் அவன் தின்ன மிச்சம் இருக்கிறப்ப ஊர் சாக்கடை ஒருத்த அள்ளி சுத்தம் செய்யறான், அவன் சாமி கையெடுத்து கும்பிடு. முடியலையா?
ஒத்துக்கிட்டு போயிட்டேன்னு அவன் மூஞ்சிக்கு நேரம் நீங்க சொல்லிருக்கணும். ஏன் சொல்லல? ஏன்னா அது தரக்குறைவான வேலைன்னு அவன் மனசுல மட்டும் இல்ல, உங்க மனசுலயும் இருந்திருக்கு, இன்னமும் இருக்கு. அதனாலதான் அதை காரணமா வச்சுக்கிட்டு இந்த பாவப்பட்ட காதல மூட்டை கட்டி மூலையில போட்டீங்க. சரி விடுங்க, இப்போ நம்மள ஒரு சைட்டோம்ல. ஆமாங்க, இத்தனை நாள் உங்க லவ் தான் பிடிக்காம இருந்துச்சு. நான் கொடுத்த விளக்கத்துல உங்க லவ்வும் பிடிச்சிருச்சு. நான் அதுக்கு முன்னாடியே பிடிக்கும் அப்படின்னா நம்ம தானுங்க. என்ன பகல் கனவா? நல்லா கனவு காணு, அது உன் இஷ்டம். ஆனா உன் கனவுல ஏன் வரலன்னு என்ன வந்து கேட்காது. அப்ப யார்கிட்ட கேட்குறது?